ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேந்திர பழமும் கோதுமை மாவும் வச்சு ஒரு டிஷ் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு நேந்திர பழம் எடுத்திருக்கேன். இது வந்து மீடியமாக பழுத்த நேந்திர பழம். அதை வந்து நம்ம ஃபஸ்ட் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு 4-5 கோடு பழத்தில் போட்டு பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஹெல்த்தியான டிஷ்ஷு. இதில் வெறும் கோதுமை மாவு, நேந்திர பழம், தேங்காய் இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். நல்ல ஸ்நாக்ஸ் ரெசிபி பாருங்கள். தேங்காய் கொஞ்சமாக வந்து நான் பெருசாக கட் பண்ணி அரைச்சி சும்மா பல்ஸ் மோட் போட்டு எடுத்துக்கிட்டேன். தேங்காயும் போட்டு அந்த பழத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடாய் வச்சு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காயும் நேந்திர பழமும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை இல்லை, சும்மா ஷாலோ ஃப்ரை மாதிரி நல்லா வந்து அதை வதக்கணும். அந்த பழமெல்லாம் நல்லா சாஃப்டாகி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். பழம் இதே நல்லா பழுத்த பழமாக இருந்தால் சீக்கிரமாக அது வந்து ஃப்ரை ஆகி வந்துடும். இது வந்து ஒரு மீடியமாக பழுத்த பழங்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகும். அது வந்து நல்லா சாஃப்டாகி வர ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நல்லா கொஞ்சம் நேரம் அது வந்து டைம் எடுத்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா அந்த பழம் சாஃப்டாகி வரணும். ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கலாம். ஃபாஸ்ட்லேருந்து மீடியம்லேருந்து ஃபாஸ்ட் வரைக்கும் வச்சு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த டைமில் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். பழத்தோடைய ஸ்வீட்டு பொறுத்து நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை நல்லா நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். சர்க்கரையும் ஏலக்காயும் பாருங்கள், இதை நல்லா பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா பொடியாக பொடிச்சு எடுத்துக்கலாம். சர்க்கரையும் ஏலக்காயும் பொடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சும்மா அந்த சப்பாத்தி மாவெல்லாம் இருக்குல்ல, அந்த பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம். இப்போ வந்து அந்த வதக்கி விட்டுருக்கோம்ல, அது என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி அந்த பழத்தை நல்லா அழுத்தி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த கடாயிலிருந்து விட்டு வர ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கணும். இப்போ வந்து பாருங்கள், சர்க்கரையும் ஏலக்காயும் பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பழத்தை நல்லா அழுத்தி விட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், இப்போவே அந்த கடாயிலேருந்து விட்டு வருது பாருங்கள். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் அந்த மாவு பிணைஞ்சி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 4 உருண்டை இல்லை 5 உருண்டை நம்ம எவ்வளோ ஃபில்லிங் வைக்கணும் அந்த அளவுக்கு பார்த்து உருட்டிக்கோங்க. நான் அப்போ வந்து இதில் ஒரு 6 உருண்டை உருட்டி எடுத்திருக்கேன். பாருங்கள், இதை நல்லா ஒட்டாமல் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லா சூடு ஆறிக்கணும். சூடு ஆறின பிறகு தான் நம்ம வந்து அதில் பரத்தி வைக்க முடியும். இப்போல்லாம் சூடு ஆறிடுச்சு. பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த உருண்டை நான் பரத்திக்கிட்டேன். நான் 6 உருண்டை பிடிச்சேன் இல்லையா, அதில் வந்து நான் வந்து 2 உருண்டை 1 உருண்டையாக ஆக்கிக்கிட்டேன். கொஞ்சம் பெருசாக பரத்திக்கலான்ட்டு. பாருங்கள், நல்லா நம்மளால் எவ்வளோ விரிக்க முடியுமோ அந்தளவுக்கு விரித்து எடுத்துக்கலாம் மாவை. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பெருசாக விரிச்சுக்கலாம். மாவு போட்டு பரத்தி எடுத்துக்கலாம். நல்லா பரத்தி எடுத்த பிறகு நம்ம அந்த ஃபில்லிங் வச்சு கொடுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் அந்த ஃபில்லிங்கை. நம்ம எந்த அளவுக்கு அதை பரத்தி எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ, நான் வந்து இதில் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுனாலும் அதில் போட்டுக்கலாம். மேலே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நட்ஸ் கொஞ்சம் பொடி பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதில் நல்லா நட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இதையும் அந்த ஃபில்லிங் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சுலே. அதுக்கப்புறம் நல்லா மெதுவாக அதை வந்து உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். வந்துடும் அது அப்படியே. நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த சைட்லலாம் இருக்குது பாருங்கள், அந்த ஓப்பனாக இருக்குல்ல, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதெல்லாம் இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டு நல்லா அமுத்தி விட்டுக்கலாம் மாவை. பாருங்கள், இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 பக்கமுமே க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன்.
க்ளோஸ் பண்ணி விட்டு கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம பாம் இருக்குல்ல, உள்ளங்கையை வச்சு நல்லா ஓரளவுக்கு, நல்லா இல்லை, ஓரளவுக்கு அழுத்தி எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி ஆயிரும். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வந்துடும். சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி. அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் நான் இன்றைக்கி பொரிச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் ஆயிலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் இன்னும் கொஞ்சம் சூடாகணும். சூடான பிறகு ஒரு 4-5 எண்ணெய் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் போட்டு கொடுத்துக்கலாம். இதை நம்ம செஞ்சு ஒரு 2 நாள் வரைக்கும் எல்லாம் கெட்டு போகாது. வெளியிலே வச்சுக்கலாம், வெளியிலே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஹெல்த்தி ஃபுட்டும். நம்ம வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணல. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். நம்ம ஒன்றா ஃப்ரை ஆனதை மட்டும் வெளியில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில். ரொம்பலாம் ஃப்ரை ஆக தேவையில்லை. ஏன்னா நம்ம உள்ளே வச்சுக்கிற ஃபில்லிங் எல்லாம் ஃபுல்லாக நம்ம ஆல்ரெடி குக் பண்ணது தானே. இந்த மாவு, அந்த கோதுமை மாவு மட்டும் ஃப்ரை ஆனால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனோடனே மாற்றிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம கடிக்கும்போது கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அந்த நட்ஸ் எல்லாம் கடித்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.